2008ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையறையின் கீழ் உருவாக்கப்பட்டதுதான் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி. அதுக்கப்புறம் 2011, 2016, 2021 3 தேர்தல்களை சந்திச்சிருக்குது இந்த தொகுதி. இந்த 3 தேர்தலையுமே அதிமுக தான் வெற்றியும் பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியில செட்டியார், சோழிய வெள்ளாளர், முதலியார் உள்ளிட்ட சமூகத்தினர் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவர்களா இருக்காங்க. வன்னியர், பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினரும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க. அதிமுகவை பொறுத்தவரையில தற்போதைய எம்எல்ஏவான பாலசுப்ரமணியன் மீண்டும் சீட்டு கேட்கிறாரு. அதே வேளையில புதுமுகத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு தலைமை முடிவெடுத்திருப்பதாகவும் பேசப்படுது. திமுகவில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட சரவணன், உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பரான PK பாபு மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர்கள் சிலரும் சீட்டு பெற முயற்சிக்கிறாங்க. அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கு திமுக ரொம்பவே மெனக்கடிட்டு இருக்கு. அதிமுக திமுக இடையேதான் கடும் போட்டி நிலவுன்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த தொகுதியில அந்த கட்சிகளினுடைய வாக்கு வங்கியை விஜயின் தாவேக குறைக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது.